சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக சென்னை வடக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து திமுக சார்பில் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மகிழ்ச்சியடைகிறேன் என்றும், இஸ்லாமியர்களை பாதுகாக்கும் அரணாக தமிழகத்தில் திமுக அரசு விளங்கி வருவதாகவும் தெரிவித்தார். வக்பு வாரிய விவகாரத்தில் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றம் சென்று இஸ்லாமியர்களின் உரிமைகளுக்காக போராடுவேன் எனவும் தெரிவித்தார். திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்திருக்கின்றார். அந்த தீர்மானம் என்பது எதற்கு என்று சொன்னால், ஒன்றிய பாரதிய ஜனதா அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த வக்பு மசோதா என்கின்ற அந்த திருத்த சட்டத்தை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்திலே அவர் கொண்டு வந்திருக்கும் பொழுது, ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினரை கடந்து அனைவரும் இன்றைக்கு அதற்கான ஆதரவை தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அது கண்டிப்பாக வெற்றி பெறும் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை. இதற்கு முன்பே நாடாளுமன்றத்திலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த மசோதா அதை அறிமுக நிலையிலே அதை முழுமையாக எதிர்த்தது காரணம், அனைவரும் எதிர்க்கிறார்களே என்று நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவுக்கு அதை அனுப்பி வைக்கும் பொழுது, அங்கே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் மத்திய அமைச்சரான நா. ராசா அவர்களும், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் எம். அப்துல்லா அவர்களும் இதற்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் பேசும் பொழுதெல்லாம் அவர்களை பேச விடாமல் அவருடைய கருத்துக்கள் கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனால்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதை அவர் நிறைவேற்றினார்கள் என்று சொன்னாலும் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று இதை நாம் ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உறுதியோடு இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கின்றார்.